ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னுடைய இன்றைக்கி ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னுடைய காலையிலேருந்து என்னுடைய ஈவினிங் வரைக்கும் நான் செஞ்ச வேலையை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஈஸ்டருக்காக நான் எப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது தான். பார்த்திங்கன்னா காலையிலேயே ஸ்டவ்வெல்லாம் வந்து நம்மளுடைய சோப் லிக்விட் வச்சு ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி க்ளீன் பண்ணிட்டிங்கனாலே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும் இல்லைங்க. அதனால தான் நேற்று செஞ்ச சாம்பாரே இருக்குது. அதனால் சரி இன்றைக்கி சமைக்கிற வேலை அவ்வளோவா இல்லைங்க, மாவெல்லாம் இல்லை, எனக்கு மாவு தீர்ந்துருச்சு. அதனால் அரிசியும் ஊற போட்டு வச்சுருக்கேன். உளுந்து மட்டும் இன்னும் ஊற வைக்கலைங்க. அரிசி மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஊற போட்டுடலாம் அப்படின்றதுக்காக அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன். க்ளீனாக நம்மளுடைய கவுண்டர் டாப் தொடச்சிட்டு தான் நான் வந்து பாத்திரத்தை தேய்ப்பேன். இன்னும் பாத்திரத்தை அடுக்கலைங்க. சரி கவுண்டர் டாப் மட்டும் ஃபஸ்ட்டு தொடச்சிடலாம். தொடச்சிட்டு பால் காய்ச்சிட்டேன் காலையிலேயே. அதனால் காஃபி போட்டு இன்றைக்கி குடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் காஃபி போட்டு குடிச்சிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீனாக தொடச்சி வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து சோப் வாட்டரும் லிக்யூடோட வினிகர் சேர்த்து துடைக்கும் போது எனக்கு எறும்பு வரதில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து இப்போ வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் பால்லலாம் வந்து உங்களுக்கு எறும்பு வந்துடும். அப்படி வராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் அதை அப்படி போட்டு துடைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். லிக்விடில் வந்து வினிகர் சேர்த்துட்டு நான் அப்படி துடைச்சிருக்கனால எனக்கு எறும்பே வரலைங்க. பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் எடுத்து செல்ஃபில் அடிக்கிட்டேன். ஏன்னா நேற்று நம்ம அப்படியே வச்சுட்டேங்க. நேற்று எந்த வேலையும் அப்படி ஒன்றும் பார்த்துக்கவே இல்லை நான். ஏன்னா நம்ம தான் காலையிலே சமைச்சாச்சு. திருப்பி தயிர் சாதம் எனக்கு கொடுத்ததே இருந்தது. அதையே நாங்கள் வந்து நைட்டும் சாப்பிட்டுட்டோங்க. ஏன்னா 4 பாக்கெட் வாங்கியாச்சு இல்லைங்க. அதனால் நைட்டு தயிர் சாதமே சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்தது. தயிர் சாதம் வந்து வீணாகவே போகாது இல்லைங்க உங்களுக்கு. அதனால் நான் வந்து தயிர் சாதம் தான் சாப்பிட்டோம். இவங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. சாதம் இருந்தது கொஞ்சம், அதனால் அதை அப்படியே வச்சு ஓட்டியாச்சு. சாம்பார் மட்டும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி வேண்டாம், அந்த சாம்பார் இருக்குது. அது இல்லாமல் முந்தின நாள் நம்ம வச்சோம் பார்த்திங்களா மோர் குழம்பு, அந்த மோர் குழம்பும் இருக்குது. அதனால் அதோடு விட்டுடலாம் அப்படின்ட்டு எதாவது காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். என்ன காயின்றது, ஏன்னா காய் இல்லைங்க, நான் எந்த காயும் வாங்கி வைக்கல. அதனால் காய் என்னன்றதை இனிமேல் தான் நான் வந்து சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன காய் செய்யலான்ட்டு. நேற்று எடுத்துகிட்டு போனேன் ஜூஸ் பாட்டிலு, வாட்டர் பாட்டிலு, அப்புறம் அந்த லிட்டு எல்லாத்தையும் க்ளீனாக கழுவி அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவேங்க. இதை நம்ம வந்து கடைசியாக தேய்க்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். எல்லா பாத்திரமும் தேய்ச்சி வச்சாச்சு, பாட்டிலெலாம் கழுவி வச்சாச்சு. ஏன்னா அடுத்து சர்ச்சுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போனோம். இதில் ஜூஸ் வாடையோடு இருக்கும்லங்க உங்களுக்கு, நன்னாரி சர்பத் கலந்தனால அதெல்லாம் க்ளீனாக கழுவியாச்சு. இன்றைக்கி வந்து உளுந்து வந்து ஒரு 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது மட்டும் எனக்கு வந்து உளுந்து மட்டும் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்பயும் வாங்கி கொட்டல. ஏன்னா டிமார்ட்டில் வாங்குவேன், இல்லைனா இங்கே இருக்கிற கடையில் வாங்குவேன். இன்றைக்கி என்னன்னு தெரில, 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. சரி மாவு உளுந்து இல்லைங்க, எனக்கு ஒரு 1/4 கிலோ உளுந்து தான் இருக்குது. அதனால் உளுந்து வாங்கிட்டு வாங்கண்ணா. இங்கே பாருங்கள் சாம்பார் இருக்குது. மோர் குழம்பு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேங்க. அதனால் மோர் குழம்பும் சாம்பாரும் வச்சுக்கலாம், அதையோடய விட்டுறலாம். நாளைக்கு தான் சமைக்க போகிறோம்ல, நான்வெஜ் தான் நாளைக்கு செய்வோம். அதனால் க்ளீனாக இருக்குது, பளிச்சின்னு இருக்குது பாருங்கள் நம்ம கிச்சன். இப்போ காலைல என்ன டிஃபன் செய்யலான்னு பார்த்தேன், மாவு தான் இல்லையே. அதனால் கொஞ்சம் தான் மாவு இருந்துச்சு. அதனால் ரேஷ்மாக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நமக்கு வந்து சேமியா உப்புமா செய்யலான்றதுக்காக நான் சேமியா உப்புமாக்கு தான் வந்து வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணிகிட்ருக்கேன். காய் எதுவுமே இல்லைங்க, கேரட் பீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிச்சடி செய்யலாம். சரி கிச்சடி மாதிரியே வந்து சேமியா செஞ்சிடலாம். ஆனால் காய்கறி இல்லை, அதனால் காய்கறி போடாமல் பட்டை கிராம்பு அப்புறம் சோம்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு செய்வோம்லங்க, அப்படி தான் சேர்த்துக்காக கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அடுத்தடுத்து நடுவில் வீடியோ எடுக்க முடியலங்க. உங்களுக்கு வந்து சேமியா போடுறதெல்லாம் எடுக்க முடியல. நடுவில் எனக்கு வந்து துணி துவைக்கிற வேலையில் போயிட்டேன் நான். அதனால் அதை துணி எடுத்து காய போடுறதுல போனதுனால அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வதக்கி விட்டதுக்கு அப்புறமா எடுக்க முடியல வீடியோ. அதனால் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம எப்பயும் கிச்சடி செய்வோம்லங்க, சேம் அதே மாதிரி தான் நான் செய்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம காய்கறிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிலாம் சேர்த்துட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். சரி இதை இருக்குது, சாம்பாரோடு வச்சு சாப்பிட்றலாம். மதியானத்தோடு அந்த சாம்பாரை முடிச்சிடணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து அப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன். சரி உப்புமானா கிச்சடினா சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். புடலங்காய் தாங்க இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தார். புடலங்காய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதனால் புடலங்காவை வந்து பொரியல் பண்ணிடலாம், காரமாக செஞ்சிடலாம். ஏன்னா மோர் குழம்பும் இருக்குது, சாம்பாரும் இருக்குது. இவங்களாம் வந்து சாம்பார் தான் சாப்பிடுவாங்க, மோர் குழம்பு வேணான்னுவாங்க. அதனால் சரி நம்ம மோர் குழம்போட இந்த புடலங்காய் பொரியல் நல்லாயிருக்கும். சாதமும் கொதிச்சிட்ருக்கு. புடலங்காய் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்க தேவையில்லைங்க. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். நமக்கு எண்ணெயிலே வதங்கி அதுலேருந்து தண்ணி வரும்ல புடலங்காலையே, அப்படி தான் நான் மூடி வச்சுட்டேன். தண்ணியே சேர்க்க தேவையில்லை. நல்லா நம்ம சுருளை எடுத்துட்டோன்னா போதும். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும்.
அதனால் நான் அப்படி தான் ரெடி பண்ணேன். சாதமும் வந்து சின்ன பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு சாதம் வந்து பழைய சாதம் மீறக்கூடாது அப்படின்ற மாதிரியே நான் வந்து சாதம் அப்படி தான் வச்சேங்க. ஏன்னா நேற்று பூராவே தயிர் சாதமே சாப்பிட்டுட்டோம்ல, அதனால் மீந்து நாளைக்கு திருப்பி பழைய சாதம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அளவாக தான் சாதம் வச்சுருக்கேன். இப்போ கரம் மசாலாவும் மிளகாய் தூளும் சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக என்னுடைய க்ளீனிங்கையும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே சரி, என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் நான் உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம தான் முன்னாடியே தொடச்சிட்டோம், வியாழக்கிழமையே வீடெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. ஆனாலும் இன்றைக்கி ஒரு தடவை க்ளீன் பண்ணால் தானேங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஈஸ்டர்னால். அதனால் பார்த்தீங்கன்னா காலையிலே மாவு ஊற வச்சாச்சு. இப்போ வந்து உளுந்து மட்டும் எடுத்து வச்சுக்கிறேங்க. நம்ம வந்து அரைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை கழுவிட்டு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு. 5 காப்படி ரைஸுக்கு நான் வந்து 1 காப்படி உளுந்து எடுத்துப்பேன். எனக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. அடுத்து இந்த கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா சாதமும் வடித்தாச்சு, காயும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து மடன்னு வீட்டை கூட்டிடலாம். வீட்டை கூட்டிகிட்டு லைட்டாக ஒரு தொடச்சிடலாம் அப்படின்ட்டு தாங்க. ஏன்னா நம்ம நேற்று கூட்டவே இல்லை. நான் ஃப்ரைடே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்தனால வீடெல்லாம் கூட்டலை. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து படம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் தான் பார்த்துட்ருக்காங்க. ப்ரிடேட்டர் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப நேரமாக இன்ட்ரெஸ்ட்டாக போதே தவிர, ஆனால் அதை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பயம்புறுத்துகிற மாதிரி மட்டும் தான் இருந்துச்சு. இவங்க அப்படியே உன்னிப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அதனால் அவங்களாம் இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ப்ரிடேட்டர், அப்புறம் டெர்மினேட்டர் 2, இந்த மாதிரிலாம் படம்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. சின்ன பிள்ளைன்னு நானும் பார்த்துருக்கேன். அப்படி இவங்கெல்லாம் வந்து அந்த படம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. படமே பார்க்க மாட்டாங்க அப்படி ஒன்றும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரில, திருப்பும்போது வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? ப்ரிடேட்டர் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கூட்டிகிட்டு இருந்தாங்க. சரி மடமடன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு ஈஸ்டர் அப்போ நம்ம ஒரு தடவை க்ளீனாக வீடெல்லாம் கூட்டி எல்லா துணியும் மடித்து வச்சிடணும் அப்படின்றதுக்காக தாங்க இருந்த துணியும் துவச்சி போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா எப்படி தான் தூசி ஓட்டடை வருமோ தெரிலங்க. நான் ஒவ்வொன்றா நவுத்தி தான் கூட்டுவேன். இப்படி கூட்டுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு இதையுமே இழுத்து தான் நம்ம வந்து எடுத்து வச்சு தான் கூட்டணும். எனக்கு அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். இந்த கூட்டுறதுலேயே தான் ரொம்ப பெரிய வேலையாக தெரியும். இந்த கூட்டுற வேலைக்காகவே எங்கள் ரேஷ்மா வந்து செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவா. ஏன்னா நான் குனிஞ்சு கூட்டணும் அப்படின்வா. அதுக்காக தான் பெரிய விளக்கமாராக வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப குனிஞ்சு கூட்டினா நமக்கு பேக் பெயின் வரும். எனக்கு டாக்டர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, பேக் பெயின் வரும், நீங்கள் ரொம்ப வந்து குனிஞ்சு கூட்டாதீங்கன்னு. சரி, உங்களுக்குலாம் பேக் பெயின் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப குனிஞ்சு கூட்டாதீங்க. அப்படி நீங்கள் குனிஞ்சு கூட்டாமல் இருந்தாலும் அந்த வலி போயிடுங்க. இதுக்காக மெடிசன் எதுவுமே எடுத்துக்க தேவையில்ல, மாத்திரைலாம் எதுவுமே எடுத்துக்க தேவையில்ல. ரொம்ப வந்து நமக்கு ரொம்ப பெண்ட் ஆகக்கூடாது. அதனால தான் அது வந்து அம்மாவுக்கு இருந்தாலும் வருவாங்க. எங்கள் அம்மாவுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நான் டாக்டர்கிட்ட போயிருக்கும்போது எனக்கு அதை தான் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப குனிஞ்சு கூட்டாதீங்க, ரொம்ப குனிஞ்சு வேலையே பார்க்கக்கூடாதுன்றாங்க. எப்படிங்க குனிஞ்சு வேலை பார்க்காம? ஆனால் அதனால தான் எனக்கு பெரிய ஒரு விளக்கமாராக வாங்கி கொடுத்துருக்காரு எங்கள் பாவா. அப்படி தான் கூட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நாளைக்கு ஈஸ்டருக்காக நான் வந்து சரி எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிடுவோமா இல்லை சர்ச்சில் சாப்பிடுவோமா எதுனே தெரியாது. சரி, அதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் நான் ஜாமான்லாம் வாங்க போகலங்க டிமார்ட்டில். அதனால் ரைஸ் வாங்கி வச்சுருக்கேன். அவர் வாங்கிட்டு வந்திருக்கார் ஒரு குடமிளகா தீந்து போச்சு. கொஞ்சோண்டு புதினா வாங்கிட்டு வாங்க. கொத்தமல்லி இருந்துச்சு, கொத்தமல்லி இருக்குது, கொத்தமல்லி இல்லைன்ட்டாங்க கடையில் அங்கே. அதனால் அங்கே இருந்த புதினா மட்டும் வாங்கி ஆஞ்சி வச்சிடலாம். ஏன்னா காலையில் டைமில் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது இல்லைங்க. அதனால் முந்தின நாளே பச்சை மிளகாய் இல்லை, தக்காளி இல்லைன்னா, தக்காளி கொஞ்சம் சரியாக இல்லைன்னு சொன்னார். அதனால் 1/2 கிலோ மட்டும் தக்காளி வாங்கிக்கிங்க அப்படின்னேன். ஏன்னா நாளைக்கு காலையில் போய் தேடிட்டு மதியானம் சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஆனால் நாளைக்கு நான் சமைப்பேனான்றதும் எனக்கு தெரியாது, நாளைக்கு சர்ச்சில் சாப்பிடுவோமான்றதும் தெரியாது, இல்லை ஹோட்டலில் சாப்பிடுவோமான்னு தெரியாது. முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் என்னுடைய பழக்கம். அதனால் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாலாம் ஆஞ்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடுறேன். புதினா கொத்தமல்லி ஏற்கனவே இருந்தது, அதனால் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சிடுறேன். தக்காளியை கழுவி 1/2 கிலோ தக்காளி மட்டும் தான் வாங்கி வந்திருக்காரு. அதனால் அதையும் கழுவி தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வேண்டியதெல்லாம் உள்ளே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதான். இன்னும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அரைக்கலைங்க, கேசரி செய்யலாம் அப்படின்றதுக்காக. கேசரிக்காக ரவையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், பாஸ்மதி ரைஸும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்படி தான் நான் முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்பேன். எப்படி நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு செய்கிறதும் நான் வந்து முன்னாடியே எல்லாமே முந்தின நாள் என்னென்ன வேலை செய்யணுமோ அதே மாதிரி ஈஸ்டருக்கு முந்தின நாளும் என்னுடைய வேலைகள்லாம் இப்படி தான். இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லங்க. நீங்களும் இன்றைக்கி சாயந்தரமே கூட நீங்கள் வாங்கி வச்சிடலாம். ஈஸ்டர் அப்போது வேண்டியது எல்லாமே நைட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நான் எல்லாமே செய்கிறதா என்னன்றதெல்லாம் முடிவே பண்ணலை, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எல்லாமே வாங்கி வச்சிடுறேன்.
பச்சை மிளகாய் இல்லாமல் இருந்ததுங்க, ஒரு 4 பச்சை மிளகாய் தான் இருந்துச்சு. சரி இதுதான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கலாம் காலையில் அப்படின்றதுக்காக கத்திரிக்காய், பீன்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். கேரட் இல்லையா, என்கிட்ட கேரட் இருந்துச்சுங்க. அதனால் சரி நாளைக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுட்டு கார சட்னியும் கேசரியும் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய அரைச்சி வச்சுருக்கேங்க. எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சா வீணாக போகாது இல்லைங்க. இந்த சைடு மாவும் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து அரிசி மாவு அரிசியை வந்து போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து உளுந்து தான் போடணும். மீதி எக்ஸ்ட்ரா இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து பாட்டிலேருந்து எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டிலில் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஏர் வந்து அப்படியே வரும். அந்த மாதிரி வராமல் இருக்குன்னா நம்ம பாட்டிலில் போட்டு வச்சோன்னா, கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சா அப்படி வராது. கொஞ்சம் சோம்பு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நான் அரைச்சிருக்கேங்க. நான் அரைக்கும் போது எடுக்க முடியல. நீங்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குங்க. ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே அரைச்சி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வலிச்சு வச்சாச்சு. உளுந்த ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்படி நீங்கள் வச்சுட்டு அரைக்கும் போது நம்ம ஹீட் ஆகாமல் கிரைண்டரை அடுத்து நம்ம மாவு போடும்போது உளுந்து வந்து ஹீட் ஆகாமல் உங்களுக்கு நைஸாக வந்து பொங்கி ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்குங்க. அதனால் அரைக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாகவும் இருக்கும். நம்ம கிரைண்டரும் ஹீட் ஆகாது. அதனால் நான் அப்படி தான் வந்து உளுந்தை வந்து ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்படியே அரைச்சி பாருங்கள் நீங்கள். உங்கள் கிரைண்டர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் அடுத்த ரவுண்டு போடும்போது. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.